வணக்கம். தமிழன் செய்தி களம். சீர்காழி அருகே தில்லை விடங்கன் அருள்மிகு விடங்கேஸ்வரர் திருக்கோயிலில் மகா சிவராத்திரியை முன்னிட்டு 25,000 ருத்ராட்சங்களை கொண்டு உருவாக்கப்பட்ட சிவலிங்கத்திற்கு மகா ருத்ரஹோமம். திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தன. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே தில்லை விடங்கன் கிராமத்தில் சந்திரனுக்கு தட்சன் இட்ட சாபத்தால் சந்திரனின் கலைத்திறன்கள் ஒவ்வொன்றாக பறிபோக மனம் வருந்திய சந்திரன் நாரத மகரிஷியிடம் தனது துன்பத்தை எடுத்துரைக்க அவர் பூலோகத்தில் பொற்சபையில் எழுந்தருளி அருள்பாலித்து வரும் தில்லை நாதனை வேண்டி தவம் ஏற்றிட உமக்கு நற்பயன் கிட்டும் என ஆசி வழங்குகிறார். அதன்படி சிவபூஜை செய்ய நினைத்த சந்திரன் தில்லை அம்பலத்திற்கு தெற்கே நீர்வளமும் நிலவளமும் ஓங்கே பெற்ற பசுமையான அமைதியான ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்து அங்கே சந்திர புஷ்கரணியை நிறுவி அதன் மேற்பக்கரையில் ஒரு சிவலிங்கத்தை நிறுவி அதனை தில்லை நாயனாக நினைத்து தவமிருந்தார். அதன் பயனாக எம்பெருமான் அம்மையுடன் தில்லை நாதராகவே தோன்றி ஆசி வழங்கியதில் சாபம் நீங்கப்பெற்று சந்திர பகவான் இவ்வாறு தில்லை நாயகியுடன் தோன்றி இறைவன் சந்திரனின் சாபம் நீங்கிய இடமே இன்று தில்லை விடங்கன் என்ற பெயரில் அழைக்கப்பட்டு சந்திரன் பரிகார தலமாக விளங்கி வருகிறது. இத்தகைய ஸ்தல வரலாற்றில் கொண்ட ஆதி நவகிரக சந்திர பரிகார ஸ்தலமாக அமைந்து அருள்பாலித்து கொண்டிருக்கும் தில்லை நாயகி உடனாகிய அருள்மிகு விடங்கேஸ்வரர் திருக்கோயிலில் மகா சிவராத்திரியை முன்னிட்டு 25,000 ருத்ராட்சங்களை கொண்டு வடிவமைக்கப்பட்ட சிவலிங்கத்திற்கு கல்யாணகுமார் தலைமையில் சிவாச்சாரியார்கள் மகா ருத்ரஹோமம் செய்யப்பட்டு பூர்ணாகிதி மகாதுபாரணை நடைபெற்றது. அப்போது கிராம மக்கள் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த ருத்ர ஹோமத்தில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை கோயில் நிர்வாகிகள் பக்தர்கள் செய்திருந்தனர்.